So chapter 12, pressure vessels. ப்ரெஷர் வெசல்ஸ் நார்மலா நம்ம டேங்கர் லாரி இருக்கு இல்லையா, தண்ணி கொண்டு போறோம் இல்லையா, அந்த டேங்கர் லாரிக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையும். வாட்டர், தண்ணீர், வெரி குட். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட் சொன்னாதான் ஃபாஸ்டா போக முடியும். ஓகேவா? ஸோ வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் வந்து என்னது ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கம்ப்ரெஷன் வந்து ஃபுல்லா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல என்ன பண்ணும்? இப்போ அந்த டேங்கர் ஃபுல்லாவே தண்ணி இருக்குமா, இல்ல டேங்கர்ல வந்து இப்ப நம்ம நார்மலா இருக்கிற டேங்கர் லாரிக்கும் ஏன் அந்த மேல வந்து ஓப்பன் ஒரு வெண்ட் மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம், ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்கோம், அந்த தண்ணி வந்து லீக் ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் டேங்க்ல ஏன் அந்த ஓப்பன் இல்ல? இந்த இது நம்ம யோசிச்சிருக்கீங்களா? பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி விட்டாலாம் வேப்பர் ஆகி போகுது சார். அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் அது பெட்ரோலே லிக்விட் தானே, ஓப்பன் பண்ணா அது ஒன் ஆஃப் த ரீசன். சரி, மற்ற கேஸஸ்க்கு எதுவுமே தேவைப்படாது. லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வாட்டர்ல ஓப்பன் ஆயிருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து ரொம்ப ஹசார்டஸ் மெட்டீரியலா சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியாது. இன்ஃபிளேமபிள் ஆர் எனி திங் இதெல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் பை செக்ஷனா என்ன கட் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சின்ன சின்ன செக்ஷனா வச்சிருவாங்க. இப்போ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு, இப்போ வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வாட்டர் பாட்டில் இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு, ஒரு லீனியரா மூவ் ஆயிட்டு இருக்கு. சடனா பிரேக் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வாட்டர் என்ன பண்ணும்? அந்த லைசர் லெவல் மேல ஏறிட்டு கீழே இறங்குமா? அது மட்டும் இறங்கி அப்படியே தழும்பி தழும்பி தானே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரைக்கூட தண்ணி தூக்கி எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே தழும்பும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். அப்ப அந்த டேங்க் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து கொஞ்சமாச்சும் கேப் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஃபுல்லாவே நம்ம ஃபில் பண்ணாலுமே தண்ணி மேல குதிக்க என்ன ஆகுதுன்னா லீக் ஆயிட்டு தான் இருக்கும். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணி லீக் ஆக முடியல அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டேங்கரோட அந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எய்தர் எந்த டைரக்ஷன்லயும் சரி, எந்த டைரக்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல பட்டார்னு உடஞ்சி என்னன்னா வெடிச்சு தண்ணி ஃபுல்லா கீழே ஊத்திரும். அப்ப நான் வந்து எனக்கு செக்யூர்டா கொண்டு போகணுமே தவிர, ஆனா கொஞ்சமா லீக் ஆகிறத விட எனக்கு அதிகமா லீக் ஆகிறது வந்து குறைக்கணும். கொஞ்சமா சின்ன ஒரு ஹோல் மேக் பண்றோம். அந்த ஹோல் என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஹோல் எப்ப வந்து இருக்கும்? ஸ்பீட் பிரேக்ல போயிட்டு இறங்குற பாத்தீங்கன்னா திடீர்னு தண்ணி நிறைய ஸ்பில் ஆகி கீழே ஊத்தும். ஓகேவா? அந்த ஸ்பில் ஆகி கீழே ஊத்துறது எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ரெஷர் வந்து அந்த வேவ் வந்து என்னன்னா மேல போயிட்டு கீழே இறங்குறப்ப என்னன்னா அந்த ஹோல் வழியா என்னன்னா பட்டு அப்படியே தண்ணி வெளியே லீக் ஆயிரும். அந்த ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆயிரும் மேல. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த வேவோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால தான் அந்த வேவோட எஃபெக்ட் வந்து குறைக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லா வந்து ஸ்பில் ஆகி வெளியே போற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? அதனால என்ன ஓப்பன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மத்தபடி அதனாலதான் அந்த ஹோஸோ ஏதோ ஒண்ணு போட்டு என்னன்னா கீழே வந்து தண்ணி ஊத்திட்டே போகும். ஓகேவா? அதுல என்ன ஃபுல்லா மோல்டு பண்ணிருப்பாங்க அந்த செக்ஷன் ஃபுல்லா. அப்ப தண்ணி ஸ்பில் ஆகுது ஒரு சின்ன ஒரு ரொம்ப கொஞ்சம் தூரத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதனால வந்து ரொம்ப எல்லாம் ஸ்பில் ஆகி கீழே ஊத்தாது. ஓகேங்களா? அப்ப இதே வந்து நம்ம என்ன சொல்றது, பெட்ரோல் டேங்கோ இல்ல மத்தபடி ஏதாவது இன்ஃபிளேமபிள் ஹசார்டஸ் மெட்டீரியல் நம்ம எடுத்துட்டு போறப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதை வந்து என்னன்னா செக்ஷன் பை செக்ஷனா வச்சிருவாங்க. இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 4-5 செக்ஷன் இருக்கும். 4-5 செக்ஷன் என்னன்னா 4-5 ஓப்பனர் இருக்கும். 4-5 ஓப்பனர்லயே என்ன பண்ணுவாங்க, நீங்க பெட்ரோல் டேங்கோட டாப் வியூல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 4-5 அந்த இது இருக்கும். நீங்க பல படத்துல பாத்தீங்கன்னா கூட இருக்கும். ஏன்னா பெட்ரோல் டேங்க் உள்ள போறப்ப என்னன்னா உள்ள வந்து ஒவ்வொரு டென்ட்டா இருக்கும். அந்த ஒரு சின்னதா அந்த ஹோலா இருக்கும். அந்த ஹோல்ல போய் என்னன்னா ஒளிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா அந்த 4 ஹோல்ல 4 பேர் தனித்தனியா உறைஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி கேஸ். ஓகேவா? சரி. பெட்ரோல் டேங்க்ல அந்த மாதிரி இருக்கும். நார்மலா வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்மாலர் அப்ளிகேஷனால பெரிய ஒரு ரொம்ப இன்ஃபிளேமபிளோ இல்ல ஹசார்டஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு ரெக்யர்மெண்ட் இல்லாதனால என்னன்னா நார்மலா இருக்கிறது கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி நம்ம என்ன இது பண்ணிக்கிறோம், டிசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இந்த இந்த ப்ரெஷர் வெசல் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் கேரிங் ஆர் ஷிப்பிங் ஆர் ஸ்டோரிங் த லிக்விட்ஸ் இன் த இன் ஃபார்ம் ஆஃப் ப்ரெஷர்ல வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறது வந்து ப்ரெஷர் வெசல். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி நம்ம வீட்டு சிலிண்டர் இருக்கு இல்லையா, கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, கேஸ் சிலிண்டர் வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? அதான் மீத்தேன் கேஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சரி என்னது மீத்தேன் கேஸ்னா அதுக்குள்ள இருக்கு. வேற என்ன கேஸ் இருக்கு? ப்ரோப்பேனா? ஓகே. மீத்தேனோட அதே மாதிரி மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் தானே 4வது
காம்போசிஷன் எல்லாமே ஹைட்ரோகார்பன். ஓகே ஓகே. ப்ரொப்பேன் யூஸ் பண்றோமா? சரி, டொமஸ்டிக் அப்ளிகேஷன் ப்ரொப்பேன் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொப்பேன் வந்து ஹைலி கேசியஸ் ஸ்டேட்ல வச்சுனா ஹைலி கம்ப்ரஸ் பண்ண அப்படின்னா, கேசியஸ் ஸ்டேட் என்ன ஹைலி கம்ப்ரஸ் பண்ண என்ன ஆகும்? லிக்விட் ஸ்டேட்டா மாறிடும் ஹை கம்ப்ரஷன்ல. ஓகேவா? அந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல நம்ம என்னன்னா அதை வச்சிருப்போம். அதே மாதிரி அந்த நீங்க ப்ரெஷர் கொஞ்சமா ரிலீவ் ஆகுறப்ப என்னன்னா கேசியஸ் ஃபார்மா அப்படியே வெளியே வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த கேஸ்ல நடக்குது. ஓகே. அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த நம்ம ஆமினி வண்டியில இருக்கு இல்லையா, அங்க எல்பிஜி கேஸ் அடிப்போம் இல்லையா, அந்த டேங்கரும் அதே மாதிரி தான். ஓகே. வேற என்ன, பைப்பு, பாய்லரு. பாய்லர்லாம் செட்டப்ல தான் ஃபுல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அந்த டேங்க்ல ஃபுல்லா ஹீட் பண்ணிட்டே இருப்போம். அந்த பாய்லர் பாட்டு எரிஞ்சு பாய்லர் பாட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஸ்டீம் பாட்டுக்கு அந்த வாட்டர் பாட்டுக்குன்னா ஃபுல்லா பாயில் ஆகி ஸ்டீம் வந்து நமக்கு ஸ்டீம் வந்து அவுட்புட்டா வெளியே வரும் பாய்லர்ல. அதுவும் என்னதான் ஒன் ஆஃப் த ப்ரெஷரைசர் பிகாஸ் தண்ணி வந்து ஹைலி ப்ரெஷரைஸ்டு ஸ்டேட்ல கேசியஸையும் தண்ணி என்னன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? இதான் வந்து என்னன்னா ப்ரெஷர் வெசல்ஸ். இதெல்லாமே வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னன்னா மெட்டீரியலையும் சரி அந்த அந்த செட்டப் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அது எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி இந்த டைம் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா திக் ப்ரெஷர் வெசல், தின் ப்ரெஷர் வெசல் ரெண்டு இருக்கு. தின் ப்ரெஷர் வெசல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு பைப்பு பாய்லர் இது எல்லாமே யூஸ் பண்றதுக்கு தின் ப்ரெஷர் வெசல்ஸ் யூஸ் பண்ணுவோம். திக் ப்ரெஷர் வெசல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வெரி ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்றோம். அதனால கன் பேரல் இதெல்லாமே வந்து என்னன்னா இதுலதான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப இதோட டைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். அப்ப திக்னா என்ன, தின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்கணும். இப்ப எப்படி நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து லாங்கரா இருக்கணும், லாங்கர் காலம் அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ 100க்கு மேல இருக்கும். அதே வந்து 30 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு என்னவா இருக்கும், ஷார்ட் காலமா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு ரேஷியோ வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். அந்த ரேஷியோ தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா d/t, which means diameter to thickness ஓட ரேஷியோ. ஓகேவா? diameter to thickness ஓட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா about greater than or equal to 20 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தின் ப்ரெஷர் வெசல்ஸ். ஓகேவா? ஓகே. லெஸ் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா திக் ப்ரெஷர் வெசல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து diameter is equal to 10, thickness is equal to 2 இருந்துச்சுன்னா அதோட ரேஷியோ எனக்கு என்ன இருக்கு, 5. ஓகே. அது என்னன்னா திக், which means diameter சின்னதா இருக்கு. ஓகே. அதை விட சின்னதா வந்து என்னன்னா திக்னஸ் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 2 5 ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குன்னா அது வந்து திக் ப்ரெஷர் வெசலா இருக்கும். அதே டயமீட்டர் வந்து ரொம்ப பெருசா இருந்து திக்னஸ் அதே 2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தின் ப்ரெஷர் வெசல். பிகாஸ் அந்த திக்னஸ்க்கும் டயமீட்டருக்கான ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 டயமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய டயமீட்டர், அதோட திக்னஸ் வந்துன்னா 2 mm. அப்ப பெரிய டயமீட்டருக்கு 2 mm ரொம்ப என்னது ரொம்ப சின்னது. ஓகே. அதே வந்து சின்ன டயமீட்டருக்கு 2 mm எனக்கு என்னது ரொம்ப பெருசு அப்படிங்கறத கான்செப்ட். ஓகேவா? அந்த ப்ரெஷர் வெசல் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் டயாக்கும் அந்த திக்னஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து அந்த என்னன்னா ப்ரெஷர் வெசலோட டைப் வந்து டிசைட் பண்ணுது. சரிங்களா? இப்போ அந்த தின் ப்ரெஷர் தின் சிலிண்டர்ஸ் தான் நமக்கு என்னன்னா நம்ம தின் சிலிண்டர்ஸ் ஸ்பெரிக்கல் பால்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன சிலபஸ்ல இருக்கு. திக் ப்ரெஷர் வெசல்ஸ் நமக்கு இல்லவே இல்லை, டாபிக்லயே இல்லை. ஓகேவா? சரி, அதான் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ப்ரெஷர் வெசல்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சொன்ன இல்லையா ஹூப் ஸ்ட்ரெஸ் ஒரு கான்செப்ட், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். ஓகே. அது என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஹூப் ஆர் டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். இங்கேயும் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நார்மலா அந்த டேங்கர் இருக்கு இல்லையா, அந்த டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த டேங்கர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டேங்கர்ல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வாட்டர் இருக்கு. ஓகேவா? இந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, உள்ள இருந்து வெளியில என்ன பண்ணுது, அவுட்வர்டா கம்ப்ரஸ், அதாவது நான் அந்த ஏரியாக்கு என்ன ஒரு நார்மல் சிஸ் டெவலப் பண்ணுதா. ஓகே. அப்ப இது வந்து என்னன்னா இது இந்த சைடு ஒன் ஆஃப் த எண்ட். ஓகேவா? இது இன்னொரு எண்டு. ஓகேவா? இது இன்னொரு எண்டு. ஓகே. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டேங்கோட அந்த 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 என்னது தண்ணி இது கேரி பண்ண கூடிய அந்த டேங்க். ஓகே. வாட்டர் டேங்கோட அந்த தண்ணி டேங்க் மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த டேங்க் வந்து இந்த மாதிரி செட்டப்ல இருக்கு. ஓகே. இப்ப இது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியலா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ். அது எங்க டெவலப் ஆகும் சொல்றேன்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு திக்னஸ் ஒன்று தெரியுமா, அந்த திக்னஸ் தான் வந்து இருக்கும். அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த பிரஷர் இருக்கு இல்லையா, பிரஷர் வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா வந்து இந்த 3 ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அப்ப லாஞ்சிடியூட்னல் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல இருக்கு இல்லையா, இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்னன்னா லாஞ்சிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். அந்த சைடு வியூல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடுல வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ரஷனா இருந்துட்டே இருக்கும். ஓகேவா?
சோ அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 3 டைமென்ஷனா வந்து மியூச்சுவலி வந்து எல்லா டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அந்த நார்மல் ஃபோர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பால் இருக்குல்ல, ரப்பர் பாலை வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? அந்த ரப்பர் பால்ல வந்து ரெண்டுமே இப்படிதான் ஒட்ட வச்சிருக்கோம். அது வந்து ஸ்பெரிக்கல் பாலுக்கு எக்ஸாம்பிள் அதான் சொல்லுவேன். இப்படி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி ஒட்ட வச்ச அந்த பால் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து அதிக ப்ரெஷர் வச்சு நான் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தேன், டப்புன்னு இப்படி வெடிச்சிடும். ஓகேவா? ரெண்டா இப்படி பொழந்துரும் தெரியுமா? எப்படி ஹூப் ஸ்ட்ரெஸ்னால ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஃபெயிலியர் ஆகும். ஓகே, அங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஹூப்பா தான் இருக்கும். அதை நான் பின்னாடி பார்ப்போம். அதே வந்து டயமெட்ரிக்கலா இந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஞ்சிடியூட்னலா ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படி அந்த மாதிரி டாப் பாட்டம் ஒரு சில ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகேவா? அதுல ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகே, அந்த டேங்கர்ஸ் இதெல்லாமே பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் வெசல்ஸ்னா என்னன்னா, ப்ரெஷர் வெசல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோ யூசஸ் ஆஃப் ப்ரெஷர் வெசல். Pressure vessel. Okay, uses of pressure vessels. Okay, so pressure vessels are used to carry or store or transmit the liquids and gases under high pressure. Pressure vessels, okay, are used to store and transmit the liquids and gases under pressure. Okay, second point வந்து பாத்தீங்கன்னா thin pressure vessels are used for low pressure conditions. Okay, example LPG cylinder, okay, pipe, boiler. Okay, next வந்து பாத்துட்டீங்கன்னா thick pressure vessels. Thick pressure vessels are used for very high pressure. Okay, example tanks, gun barrel. Okay, நெக்ஸ்ட் இந்த ஃபாரின்லாம் வந்து என்னன்னா ப்ரெஷர் வெசல் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டூம் மாதிரி ஷேப் கிரியேட் பண்ணி டூம் ஷேப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? டேங்க் மாதிரி வந்து ஃபாரின்ல ஏதாவது ஹாலிவுட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. அந்த ஓல்டன் ஏஜ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் மாதிரி ஒன்று ஷேப் வச்சு ஒரு டூம் மாதிரி வச்சு அந்த டூம் மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. மேல இருந்து கீழே வந்து எல்லாருக்கும் டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் டயா. இன்டர்னல் டயா ஆஃப் வெசல் இஸ் ஈக்குவல் டு டின்னு சொல்றோம். செகண்ட் வந்து திக்னஸ் ஆஃப் த வெசல் பார்த்தீங்கன்னா டின்னு சொல்லிக்கிறோம். ஈக்குவல் டு டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, அப்ப பிரஷர் வெசல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு தின்னு, another ஒன்னு திக். ஓகேவா? சோ பிரஷர் வெசல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு thin and thick. சோ D/T ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா greater than or equal to 20 இருந்துச்சு அப்படின்னா D is equal to internal dia and T is the thickness. ஓகே, அப்ப அது பேர் என்ன? thin pressure vessels. thin pressure vessel. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் thin cylinder, spherical cell, thin cylinder, thin spherical
thin spherical shell. Okay, d/2 less than 20. Less than 20 இருந்துச்சுன்னா அது என்னது? thick pressure vessel. ஓகேவா? thick pressure vesselனா thick cylinder and thick spherical shell. அந்த மாதிரி thick cylinder and thick spherical shell. ஓகேவா? இது this is not for gate, this is only for பிஜி இந்த மாதிரி இதுக்கு படிக்கிறது தான் ரொம்ப தேவைப்படும், நம்மளுக்கு தான் தேவைப்படாது. ஸோ நாட் ஃபார் கேட். ஓகே ஓகே. ஸோ ப்ரெஷர் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு, தின்னு திக்கு. ஓகேவா? ஸோ அந்த டயமீட்டர் அண்ட் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த தின் சிலிண்டர்ஸ் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கம்ப்ளீட்டா வந்து அந்த நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த 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 சிலிண்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கட் பண்ணி பாக்குறேன், கட் பண்ணி அதை கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த இதுல வந்து லார்ஜ் ரூம்ல ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், டயமீட்டரிக்கலா எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரெஷர் எப்படி ஆக்ட் ஆகும், இந்த மூணையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தின் சிலிண்டர்ஸ். தின் சிலிண்டர்ஸ் நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகே, தின் சிலிண்டர்ஸ் அண்ட் தின் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, தின் சிலிண்டர்ஸ். ஓகே, thin cylinders. Okay, so thin cylinder ஓட cross section நான் கட் பண்ணி ஒரு சைடு வியூல காமிச்சேன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா d is the diameter of the inner diameter. This is the thickness. Okay, this is also the thickness of the pressure vessel. Okay, this is the L distance. Okay, length of the இது. அப்ப இங்க pressure எப்படி ஆக்ட் ஆகுது, 3 dimensional pressure ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 mutually perpendicular directionsல இங்க 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 3 dimensional அவசியங்க. 3D x y z. ஓகேவா? இந்த மூணு டைரக்ஷன்ல எனக்குன்னா பிரஷர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பிரஷர் வந்து என்ன பண்ணுது, எல்லா டைரக்ஷன்ல எனக்கு என்னது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணுதா. ஓகேவா? எல்லாமே என்னன்னா பிரஷர். இப்போ இன்டர்னலா உண்டாகக்கூடிய அந்த பிரஷர், வாட்டரோட பிரஷர் ஆர் கேஸோட பிரஷர் எது வேணா இருக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இமேஜின் பண்ணாதான் புரியும் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போ இந்த தின் சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஷியலா ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஹூப் ஸ்ட்ரெஸ்னு சொல்லி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்குமா. அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டரை ஹூப்னால எப்படி ஃபெயிலியர் ஆகுனா, இந்த இதுல டாப்பாவும் பாட்டம். இப்ப தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, தேங்காய் எப்படி உடைக்கிறோம், நடுவில் உடைக்கிறோம் இல்லையா, ரெண்டா உடைச்சிங்க அப்படின்னா அது என்ன சர்க்கம்ஃபரன்ஷியலா வந்து நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்னன்னா எனக்கு வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க இது உங்களுக்கு புரியும். ஓகே, சோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரெஸ். இப்படி கட் பண்ணுச்சு அப்படின்னா இப்படிதான் வந்து இது வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? ஓகே, சோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி. ஓகேவா? சோ திஸ் இஸ் தி அந்த பிரஷர் வெசல். ஓகே, இது அந்த செட்டப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பிரஷர் எப்படி ஆக்ட் ஆகுது, pressure is acting in this direction. So this is the applied pressure. எல்லா டைரக்ஷனுக்கு என்ன ஆகுது, கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் தான், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சோ எல்லா டைரக்ஷனுக்கு என்னது கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப ஹூப் ஸ்ட்ரெஸ் எப்படி டெவலப் ஆகும், ஹூப் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எங்க டெவலப் ஆகுற ஸ்ட்ரெஸ், சர்க்கம்ஃபரன்ஷியலா ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸா. அப்ப ஒவ்வொரு டைமெட்ரி ஸ்லைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஷியலா ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி டெவலப் ஆகும்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த கட் பண்ண செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கட் பண்ண செக்ஷனுக்கு என்னன்னா டைரக்ஷன் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். சோ இதான் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸோட பாயிண்ட். ஓகே, this is a hoop stress acting point. ஓகேவா? சிக்மா ஹூப்.
அதே மாதிரி சிக்மா ஹெச் இந்த டைரக்ஷன் எனக்கு என்ன ஆகட்டும், எல்லா டைரக்ஷனும் எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இஸ் த ஹூப் ஸ்ட்ரெஸ். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி எனக்கு என்னவா இருக்கும், ஃபுல்லி என்னன்னா அதோட ஒவ்வொரு சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் ஆக்ட் ஆகும். விச் மீன்ஸ் இந்த டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகும். எல்லா சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் என்னன்னா எந்த பாயிண்ட் நீ கட் பண்ண சரி இந்த இதே செக்ஷனை நம்ம ஹரிசாண்டலா ஸ்லைஸ் பண்ணா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இந்த லைன்ல ஆக்ட் ஆகுது. அதே வந்து இந்த இப்படி நான் இந்த டைரக்ஷன்ல வெட்ட கட் பண்ணி எடுத்தாலும் இப்படி ரெண்டா பிரிச்சாலுமே அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எங்க இருக்கு, அதோட அவுட்டர் பெரிஃபெரி தானே. அந்த அவுட்டர் பெரிஃபெரியில ஆக்ட் ஆகுறது என்னன்னா எனக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அந்த அவுட்டர் பெரிஃபெரி தான் எனக்கு என்னன்னா இந்த லென்த் இன்டூ எனக்கு என்னவா இருக்கும், அதோட திக்னஸா இருக்கும். அந்த திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, இந்த டீங்கிற திக்னஸ். ஐ எம் டேக்கிங் திஸ் as டீங்கிற திக்னஸ். This is T. So this is the L. Okay, this is the distance L. Okay va? Okay. So this is called hoop stress ன்னு சொல்லுவோம். Hoop stress always acts circumference or diametrical தான் act ஆகும். So circumference or hoop or diametrical stress. இப்போ அந்த தேங்காயை ஓபன் பண்ணி பாக்குறப்ப நம்ம எப்படி இருக்கு, அந்த ஒயிட் கலர் கார்னரோட அந்த எட்ஜ் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் அவுட்டர் பெரிஃபெரி இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் பெரிஃபெரி மட்டும் தான் யோசிக்கிறோம். அந்த அவுட்டர் பெரிஃபெரினா என்னது, எனக்கு இதுதான் அந்த அவுட்டர் பெரிஃபெரி. இதான் எனக்கு அவுட்டர் பெரிஃபெரி. அந்த அவுட்டர் பெரிஃபெரி தான் எனக்கு சிக்மா ஹெச் ஹூப் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. தட் ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸ் அப்ளைடு, ஃபோர்ஸ் இங்க என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, பிரஷர் ஃபோர்ஸ்லாம் நமக்கு அப்ளை ஆகுதா, அந்த பிரஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ரொஜெக்டட் ஏரியால, ஓகே, ப்ரொஜெக்டட் ஏரியால அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் which is equals to the projected area of resisting force. ஓகே, பிரஷர் வந்து எனக்கு எல்லாத்துலயுமே வந்து சேமா தான் ஆக்ட் ஆகுது. அப்ப P into area projected, okay, which is equals to sigma hoop stress into area which is equals to force க்கு பண்ணலாமா, area projected. ஓகே, இப்ப இந்த பிரஷர் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டயமீட்டர்ல த்ரூ அவுட் இட்ஸ் லென்த் ஃபுல்லா ஆக்ட் ஆகுதா. அப்ப பிரஷர் இன்டு டயமீட்டர் இன்டு எல்லாம் கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட் சிக்மா ஹூப் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த திக்னஸ்ல இந்த லென்த்ல ஒரு சைடுலயும் இன்னொரு சைடுல இன்னொன்னும். அப்ப 2 times ஆஃப் த எல் இன்டு டீன்னு சொல்லலாமா. ஓகே, அப்ப எல் கெட் கேன்சல், டி மட்டும் இருக்கும். சிக்மா ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, PD divided by 2T. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் கேட்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது டென்சைலா கம்ப்ரசிவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கொஸ்டின். இதுக்கு டென்சைல் ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்லி டென்சைல். சரியா. தின் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் சர்க்கம்ஃபரன்ஷியலா தான் ஆக்ட் ஆகும். அந்த சர்க்கம்ஃபரன்ஷியலா ஆக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் டென்சைல் இன் நேச்சர். ஓகேவா. ஓகே, so hoop stresses are developed, okay, are generated because of local pressure நால. ஓகேவா. சோ இது வந்து அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரஷர்னால, அந்த டிங்கிற அந்த லைனை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பிங்கிற பிரஷர் அந்த டயமீட்டர்ல இருந்து இந்த செக்ஷன் மட்டும் கட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த டயமீட்டர் டு லென்த்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேன்ல ஆக்ட் ஆகக்கூடிய பிரஷர்னால வரக்கூடியது அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் நீங்க ஒரு சர்க்கிளை நம்ம இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாமா. ஒவ்வொரு டிகிரியை நீங்க கட் பண்ணி எடுத்தா கூட ஒவ்வொரு டயகனல் கிடைக்கும், ஒவ்வொரு டயமீட்டர் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு டயமீட்டரையும் நம்ம எடுத்துட்டு ஒவ்வொரு ஹூப் ஸ்ட்ரெஸ் நம்ம டெவலப் பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு டிகிரியை நீங்க ஈக்குவேட் பண்ணா 360 ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கு 360 ஈக்குவேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா. ஆனாலும் அந்த பிளேனை நான் கன்சிடர் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் சிலிண்டர் இல்லையா. அதனால வந்து அந்த ஒரு டிகிரியில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 டிகிரில வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 45 டிகிரி 135 டிகிரில ஒரு கட் பண்ண 275 185 + 45 225 ஓகே. அது ரெண்டையும் நான் எடுத்து என்னன்னா ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா
45 பிளஸ் 180 225 ஒரே ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணனா அந்த சர்க்கிள் வந்து ஒரே ஒரு சிலிண்டர் என்ன கிடைக்குது, ஒரு கட் பண்ண அந்த மூங்கில் ரெண்டா கிழிக்கிறோம்ல அந்த மாதிரி தான். ஓகேவா? அப்ப அப்படி கிழிச்சு அப்படின்னா அப்படியே ஓப்பன் ஆகி கிடைக்கும். அந்த ஓப்பன் ஆகி கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த பிளேனுக்கு இப்படிதான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்ப ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் generated because of local pressure or at that point. ஓகேவா? அதனால டெவலப் ஆகக்கூடியது ஹூப் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸ் ஒன்று சொன்னா, இப்ப இதோட ஒரு பார்ட் ஒரு பாருங்க, இதான சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனை நான் கட் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? இப்படி வந்து உங்களுக்கு காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லைனை மேக் பண்ணி இந்த லைனை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் எனக்கு கிடைச்சது. ஓகே, அதுதான் நம்ம கட் பண்ணி காமிச்ச மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த சிலிண்டரோட அவுட்டர் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, கார் ரெண்டு சைடு ஒரு மழுங்குன மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் சைடு மட்டும் பாக்குறேன். அங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் எனக்கு பாத்தீங்கன்னா லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ். அதை நான் காமிக்க போறப்ப சோ ஆக்சியல், ஓகே, ஆக்சியல் ஆர் லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ். ஆக்சியல் ஆர் லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ். இப்ப அதே பிரஷர் வெசல் நான் எடுத்துக்கிறேன். அந்த பிரஷர் வெசல் எனக்கு என்னன்னா, இப்ப இந்த நாள் இப்பதான் அதான் லாஞ்சிடியூடல். சோ லாஞ்சிடியூடல்னா ஆக்ட் ஆகுறதுனால இந்த டோம் மட்டும் தனியா வெளிய இருந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தனியா ஓப்பன் ஆகி வெளியே வருது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது அங்க என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. சோ பிகாஸ் ஆஃப் தட் பிரஷர்னால எனக்கு என்னன்னா அந்த எண்ட் பாயிண்ட் என்னன்னா ஓப்பன் ஆயிருச்சு, கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, அந்த ஓப்பன் ஆனதை எப்படி காமிக்கிறேன்னு பாருங்க. ஓகே, திஸ் இஸ் த எண்ட் பாயிண்ட், ஒன் ஆஃப் த another end. so this is the one of the end. so இந்த எண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து ஒரு திக்னஸ்ல இருக்கிறதுனால ஏன்னா எனக்கு ரெண்டு சர்க்கிள் இருக்கும். ஓகே ஓகே, இப்படி இருக்கும். இப்படி ஓப்பன் ஆகி அது வெளியே போயிருச்சு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி வெளியே போகுது அப்படின்னா எதனால வெளியே போகுது? சோ அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால. அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னா எனக்கு சிக்மா எல், சிக்மா எல், சிக்மா எல், சிக்மா எல்னு சொல்லி லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு டெவலப் ஆகும். அந்த லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் எந்த ஏரியால ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு? ஓகேவா? இந்த மாதிரி ஏரியால ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. which means இதை நான் சைடு வியூல காமிச்சேன் அப்படின்னா ஓகே, சைடு வியூல பாத்தீங்கன்னா இப்படி ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். சிக்மா எல், சிக்மா எல், சிக்மா எல், சிக்மா எல், சிக்மா எல். ஓகேவா? சோ இந்த ஏரியா ஃபுல்லாவே எனக்கு என்ன இருக்கும்? அதான் ப்ரொஜெக்டட் ஏரியாவா இருக்கும். ஓகே, அப்ப அங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அதோட அனதர் பார்ட் இருக்கு இல்லையா, அனதர் பார்ட்னா இப்படி இந்த கோப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கப் மட்டும் பாருங்க. இப்ப அந்த கோகனட் இருக்கு இல்லையா, தேங்காயோட உள்ள இன்னர் சைட பாருங்க. இன்னர் சைட பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? ஃபுல்லா வந்து π/4 d² சர்க்குலர் ஏரியா இருக்கா? ஓகே, அப்ப லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஈக்குவேட் பண்றோம்? அப்ளைடு ஃபோர்ஸ், ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸா? ஓகே, இப்ப இங்க அப்ளைட் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது? அந்த ப்ரொஜெக்டட் ஏரியால. அப்ப பிரஷர் இன்டு ஏரியா ஆஃப் ப்ரொஜெக்டட். அந்த ப்ரொஜெக்டட் எங்க இருக்கு? அந்த கப்போட ஒரு எண்ட்லனா ஃபுல்லா வந்து இவ்வளவு பிரஷர் ஆக்ட் ஆனனால அது ஓப்பன் ஆகி வெளியே போயிருச்சு. ஓகேவா? அப்ப ரெசிஸ்டட் ஸ்ட்ரெஸ் சிக்மா லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா ப்ரொஜெக்டட். ஓகேவா? அப்ப பிரஷர் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் இன்டு எந்த ஏரியால இருக்கு? π/4 d² ஏரியால வந்து என்னன்னா ஓப்பன் ஆகி அந்த கப்பை வெளியே தள்ளுது. அப்ப அதுக்கு என்னன்னா அந்த கப்பு போன இடத்துல ரிமைனிங் பார்ட் என்னது டயமீட்டர் இன்டு திக்னஸ். அப்ப πdங்கிறது அவுட்டர் டயா இன்டு திக்னஸ்ங்கிற டயமீட்டருக்கு என்னன்னா எனக்கு ஃபுல்லாவே எனக்கு என்னது கம்ப்ளீட்டா எனக்கு இதாயிருச்சு. என்னது பிரஷர் வந்து ஃபுல்லா அப்ளை, ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது. சிக்மா இஸ் ஈக்குவல் டு πd ஆர் πdt. d² d கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சோ சிக்மா எல் இஸ் ஈக்குவல் டு pd/4t ன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். சரிங்களா? சோ pd/14 கிடைக்கும். ஓகேவா? இங்க உள்ளுக்குள்ள பிரஷர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கா இல்லையா?
இங்க பாருங்க பிரஷர் வந்து எங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள வந்து இன்டர்னலா வந்து நிறைய பிரஷர் வந்து ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, தட் பிரஷர்னால தான் என்னன்னா இந்த டோம் வந்து இந்த எண்டு பார்ட்டோட கப்பு சைஸ் கப் மாதிரி இருக்க ஷேப் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்துருச்சு. அந்த ஓப்பன் ஆகி வந்ததை இங்க காமிச்சிருக்கேன். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி இங்க இது நடக்கும். சரி, அப்ப லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் generated because of pressure at the end pressure எனக்கு என்னன்னா ஃபுல்லாவே எனக்கு லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. பிகாஸ் லாஞ்சிடியூடல்லாம் வந்து அதுல இது நடக்குது. சரி, இதுல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோட். ஓகேவா? ஓகே, சோ இதை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். ப்ரொஜெக்ட் பண்ண அப்படின்னா எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் நான் எடுத்து பாக்குறேன். அந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அந்த சிலிண்டரோட ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி பாக்குறேன். ஒரு சைடுல கட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது அதோட திக்னஸ், இது திக்னஸ் கர்வி நேச்சரா இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு எலமெண்ட் பாக்குறேன். அந்த எலமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் எங்க டெவலப் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், சிக்மா ஹூப். ஓகே, பிகாஸ் இதோட கர்வோட அவுட் உள்ள சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள்குள்ளேயே சர்க்கிளா டெவலப் ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதே வந்து லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வெளியே வரும், சிக்மா எல், which மீன்ஸ் இதான் அந்த சிலிண்டர்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஃபுல்லா ஆக்ட் ஆகக்கூடிய ஹூப் ஸ்ட்ரெஸ் இதை நான் கட் பண்ணி வெளியே தள்ளுது பாத்தீங்களா? இந்த வெளியே தள்ளுற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிக்மா எல். ஓகேவா? அந்த எல் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் எட்ஜ் ஃபுல்லாவே ஆக்ட் ஆகும், which மீன்ஸ் அந்த சைடுல பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப பிரஷர் வந்து இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, இன்வர்டா பிரஷர் வந்து பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுது. ஓகே, சோ சிக்மா h is equal to ஹூப் ஸ்ட்ரெஸ். சோ சிக்மா எல் லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ், ஹெப்பிங்கிறது பிரஷர். ஓகே, இப்ப பிரஷர்னால அந்த வெசல் வந்து எந்தெந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் அதுல இருந்து எக்ஸிட் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த இதுல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கா? பிரஷர், ஹூப் அண்ட் லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ். ஓகே, லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் டென்சைல கம்ப்ரசிவா? அது நம்ம சொல்லவே இல்லை பாருங்க. லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் டென்சைல கம்ப்ரசிவா? லாஞ்சிடியூடல் டென்சைல் ஆல்சோ டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணணும். சோ as there is no shear stress, சோ இங்க shear stress இல்லாதனால எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம என்னன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லிடலாமா? சோ as there is no shear stress, ஓகே, சிக்மா 1 is equal to நம்ம என்ன சொல்லலாம், சிக்மா ஹூப் is equal to PD by 2T. ஏன் இத ஹூப் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது என்னவா இருக்கு, 50% வந்து என்னன்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து டோட்டல் பிரஷர் எடுத்துக்குதா, P by 2ங்கிறதுனால 50%. அதே சிக்மா 2 மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா L which is equals to PD divided by 4T which is equals to 25% of the pressure வந்து என்ன பண்ணுது, கான்ட்ரிபியூட் பண்ணுது. சிக்மா 3 எனக்கு என்ன, மைனஸ் P. இந்த மைனஸ் P வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன். ஓகே, கம்ப்ரஷன்ல இருக்கு. ஓகே, நம்ம சிக்மா 3 ஆல்வேஸ் என்னன்னா ஒரு 2D அனலிஸ்க்கு வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். அது இல்லாம வந்து ப்ரெஷர்ங்கிறத நான் வந்து என்னன்னா எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் வந்து என்னன்னா இந்த எலமெண்டல் ஃபெயிலியர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஆனா வந்து இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ்னால தான் ஃபெயிலியர் ஆகும். அப்படிங்கறதுனால இது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாதனால இது நம்ம என்னன்னா நெக்லெக்ட் பண்ணிரும். சோ இது வந்து நெக்லெக்ட் பண்ணிரும். சோ நெக்லெக்டட். சோ சிக்மா 3ங்கிற கான்செப்ட் நம்ம நெக்லெக்ட் பண்ணிரும். ஓகே, சிக்மா 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 மெகா பாஸ்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிக்மா ஹெச் சிக்மா எல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரை விட எனக்குன்னா 50 டைம்ஸ் வந்து 50% எனக்கு என்ன இருக்கும், அதிகமான ஒரு லோடா இருக்கும். மீன்ஸ் என்னது ஒரு 200 மெகா பாஸ்கல் ஆக்ட் ஆகிற இடத்துல வந்து அதோட
என்னது ஹூப் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து டயமீட்டர் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்னன்னா அதிகமான வேல்யூவா தான் இருக்குமே தவிர ரொம்ப கம்மியா இருக்காது. அப்ப சிக்மா ஹூப் அண்ட் லாஞ்சிடுனல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா 3 விட எனக்கு வேணா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கறனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு என்ன கேஸ் டென்சைலா டென்சைல், இதுவும் டென்சைல், பட் ப்ரெஷர் மட்டும் எனக்கு என்ன இருக்கு கம்ப்ரெசிவா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ சிக்மா 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சிக்மா 3 இஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 இஸ் வெரி ஹைங்கிறனால சிக்மா 3 வந்து நம்ம என்ன பண்ணோம் என்னன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் shear stress is equal to tau max 1, 2 அதுக்கு ஃபார்முலா என்ன sigma 1 minus sigma 2 by 2 okay, which is equal to sigma 1 is equal to pd by 2t pd by 2t minus pd by 4t okay by 2 which is equals to எனக்கு என்ன வரும் pd by 2 னா 4 னா கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 times multiply பண்ணா pd by 2t 4t கிடைக்கும் by 2 னா pd by 18 கிடைக்குமா. so this is tau max 1, 2 okay, அதே tau max 2, 3 2, 3 is equal to pd by 4t 4t which is equals to ஒரு நிமிஷம் இருங்க அதை எழுதிட்டு இருந்தேன் sigma 2 minus sigma 3 by 2 sigma 3 is equal to 0 because that is very very lessங்கிறதுனால ஓகே. அப்ப sigma 2 நம்ம என்ன ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா sigma 2 is equal to pd by 4t அப்ப sigma is equal to pd by 80 சரியா. ஓகே, நெக்ஸ்ட் tau max is equal to so tau max 3 to 1 வந்து பாத்தீங்கன்னா sigma 3 minus sigma 1 okay, absolute value எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 so which is equals to 0 minus pd by 2t by 2 okay. இப்போ இதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு pd by 4t ஓகே. இப்போ இருக்குறதுல ரொம்ப மேக்ஸிமம் வேல்யூ எது t by 4t t by 4t வெரி குட். அப்ப t by 4t அப்படின்னா அப்ப tau max இருக்குறதே வந்து பாத்தீங்கன்னா tau max அப்சல்யூட் வந்து என்ன வரும் pd by 4t சரியா. ஓகே, pd by 4t தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமா இருக்க வேல்யூ. ஓகே, this is the maximum shear stress developed in the thin cylinder ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த क्वेश्चंस வந்து கேட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரெயின் என்ன எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொல்லுங்க. அதுல அந்த 50% 20% எடுத்தோம்ல சார், அது எப்படி சார்? ஆமா, இல்ல அந்த ரேஷியோ பாருங்க P by 2t pressure ஓட 50% greater இருக்கா, which means 50% is the contribution taken by the hoop stress, 25% of the total stress அந்த failure இருக்கு இல்லையா failure stress ஓகேங்களா, அதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். which means இந்த pressure தான் வந்து நமக்குனா இவ்வளவு pressure தாங்கும் அப்படிங்கிறதுக்கு 50% வந்து என்னன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரிமைனிங் 25% வந்து என்னன்னா ஃபுல்லாவே வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் அந்த லாஞ்சிடுனல் ஸ்ட்ரெஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப மேஜரா வந்து மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஹூப்னால தான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா, லாஞ்சிடுனா ஃபெயிலியர் ஆகிறத விட அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின்ஸ். இப்ப ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நம்ம அப்படியே பலூன் ஊத ஊத என்ன ஆகிட்டு இருக்கோம், எல்லாமே டயமீட்டர்ல பெருசாயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப அந்த ப்ரெஷர் அதிகமா அதிகமா என்ன அப்படின்னா அது எலமெண்டல் வழியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயினை பத்தி பார்க்க போறோம். அப்ப அந்த ஸ்ட்ரெயின் எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு எலமெண்ட் நம்ம இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே எலமெண்ட்டை நான் என்ன கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரெயினின் சிக்மா லாஞ்சிடுனல் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்பதான் பார்த்தோம். அதே வந்து பாத்தீங்கன்னா ஹூப் எந்த டைரக்ஷன் இருக்கு சர்க்கம்ஃபரன்ஷியலா வந்து ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ ஹூப் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இஸ் தேர் இஸ் எனி அதர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் ஆக்ட் ஆகுதா? ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ப்ரெஷர்னால தான் இது ஆக்ட் ஆகுதுனால ப்ரெஷர் நம்ம எல்லா டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா மிச்சலி கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரெஸ் கூட நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது இல்லையா ஸ்ட்ரெயின் கூட. ஓகே, அதனால வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ வந்து மியூ இ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
mu ங்கிறது அதோட பாய்சன் ரேஷியோ அண்ட் யங்ஸ் மாடுலஸ். So what is the general formula for strain? ஜெனரல் ஹூக்ஸ் லால இருந்து என்ன ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சது நமக்கு? E into strain. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஹூப் ஸ்ட்ரெயின் பத்தி பார்க்க போறோம். ஹூப் ஸ்ட்ரெயின். ஓகே, ஹூப் ஸ்ட்ரெயின் என்னன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ்னால வந்து லாஞ்சிரோனா ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் ஆகுமா ஆகாதா? ஹூப் ஸ்ட்ரெஸ்னால ஹூப்லயே ஃபெயிலியர் ஆகும், which means ஸ்ட்ரெயின் ஆகும். லாஞ்சிரோனா ஸ்ட்ரெயின் ஆகுமா ஸ்ட்ரெயின் ஆகாதா? மொத்தம் ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஒன்னு வந்து லாஞ்சிரோனா ஸ்ட்ரெயின், ஆனா வந்து ஹூப் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஹூப் ஸ்ட்ரெயின்னா ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலே வரும், லாஞ்சிரோனா ஸ்ட்ரெஸ்னாலே வரும். அதே மாதிரி ஹூப் லாஞ்சிரோனா ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஹூப் லாஞ்சிரோனா ஸ்ட்ரெஸ்னாலே வரும், ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலே வரும், ரெண்டுமே வரும். ஏன்னா அதுதான் பார்த்தோம், சிக்மா எக்ஸ்னால ஒய் டைரக்ஷன் ஜெட் ஆக்சிஸ்ல வந்து எனக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ரெயின் இருக்கும். அதே மாதிரி ஒய்னால வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் எல்லாத்துலயுமே ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றேன். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்னால ஸ்ட்ரெயின்னா எக்ஸ் ஆக்சிஸ்னால ஸ்ட்ரெஸ் ஆக்டர்ஸ்னா ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின் இருக்குமா இருக்காதா? அதான் சொல்றேன். அப்ப ஹூப் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஹெச் டிவைட் பை இ, மேஜரா வந்து இதோடனால மைனஸ் மியூ டைம்ஸ் சிக்மா எல் டிவைட் பை இன்னு சொல்லலாமா? சொல்லாமா இல்லையா? ஓகே, so what is hoop stress? P d divided by 2t E minus mu times PD divided by 2t E. ஓகேவா? PD divided by 2E நீங்க மட்டும் வெளிய எடுத்தீங்க அப்படின்னா சார் சிக்மா L என்ன இருக்கும்? 4t ஆ? 4t. ஓகே, அது 4tங்கிறதுனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 PD by 4TE minus mu times PD divided by 4TE ன்னு இருக்கும். So PD divided by 4TE நீங்க வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 minus mu ன்னு ரிலேஷன் வருமா? Yes sir. So this is hoop strain. Okay, அதே மாதிரி longitudinal strain எடுத்தீங்கன்னா longitudinal strain is equal to strain stress longitudinal divided by Young's modulus minus mu times stress hoops divided by எனக்கு என்னது strain Young's modulus which is equals to PD divided by 4TE minus mu times PD divided by 2TE ன்னு வரும். ஓகே, இப்போ அதே மாதிரி 2 மூலம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா PD divided by 4TE நான் வெளிய எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 minus 2 nu கிடைக்குமா? Okay, this is strain in L. Okay, so finally longitudinal strain னா இதான் இதோட ஃபார்முலா, hoop strain னா இது இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஒரு கான்செப்ட் இருக்கா? அப்ப வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆர் டைலட்டேஷன் எடுத்தீங்கன்னா டைலட்டேஷன் ஆர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா இங்க என்னென்ன ஸ்ட்ரெயின் நடக்குது? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சோ சர்க்கம்ஃபரன்ஷியலா வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து 2 டைமென்ஷனல், டைமெட்ரிக்கலா வந்துச்சுனால 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இன்டு டயமீட்டர் போடுமா? அப்ப 2 இன்டு ஸ்ட்ரெயின் இன்டு டயமீட்டர் ஃபார் சிலிண்டர் பிளஸ் strain into longitudinal axis which is equals to 2 times of strain in hoop plus strain in L which is equals to 2 times of PD by 4TE into 2 minus mu, because in the hoop stress நான் எடுத்து hoop strain நான் எடுத்து எழுதிக்கிறேன், plus minus plus PD divided by 4TE. okay, PD divided by 4TE into 1 minus 2 nu அப்படிங்கிற ரிலேஷனை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ இத நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா 4 minus 2 nu இருக்கும், இங்க 1 minus 2 nu இருக்கும். சோ PD by 4TE நான் வெளிய எடுத்தேன் அப்படினா சோ PD by 4TE வெளிய எடுத்தேன் அப்படினா சோ 2 2s are 4, 4 plus 1 5, minus 2 nu இங்க வந்து minus 2 nu. ஓகே, 5 minus 4 nu னு சொல்லலாமா? 5 minus 4 mu னு சொல்லலாம். ஓகே, சோ strain in volumetric strain. ஓகேவா? சோ ஹூப் ஸ்ட்ரெயின் longitudinal strain ரெண்டையும் கம்பைன் பண்ணி வால்யூமெட்ரிக்கா பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சார் சொல்லுங்க. எதனால சார் 2 into diameter strain எடுக்கலாம்? இது சிலிண்டர் தானே சார், அதனால வந்து டயமீட்டர் தான் 2 டைமென்ஷனுக்கு வரும், y axis z axis க்கு. ஓகே அங்க 2PD போடணும் சார். எங்க 2PD அது பக்கம் ஆந்திரா சார். ஓகே 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 ஓகே. So change in volume with respect to volume தான் volumetric strain. So இதோட thin cylinders கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் spherical vessel பத்தி பார்க்கணும்.
ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான். என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு இல்லையா, அந்த PD/40E, PD/2T, ஹூப் ஸ்ட்ரெஸ், லான்ச் ஸ்ட்ரெஸ், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இதோட வால்யூம் அது இன்னர் வால்யூமா? அது வால்யூமெட்ரிக் சேஞ்ச். இன்னர் வால்யூம் தான். டயமீட்டர் வந்து இன்னர் டயா தானே எடுத்துக்கிறோம். ஓகே சார். அது வந்து திக்னஸ்னு சொல்லிட்டோம்ல, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா தின் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேவா? தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பாலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறது வந்து, அதுல வந்து அதிக ப்ரெஷர் போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா வச்சிருக்கோம். அப்ப அது எப்படி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப தேங்காய்க்குள்ள இளநீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில வந்து என்னன்னா ப்ரெஷர் ஃபுல்லா, காத்து ஃபுல்லா ப்ரெஷரோ இல்ல லிக்விடோ ஃபுல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கேன். அது திடீர்னு தேங்காய் எப்படி உடையும் அப்படி சொல்லி கம்ப்ளீட்டா பார்க்கணும். எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஆகும்னு சொல்லி கம்ப்ளீட்லி இது வந்து ஃபுல்லா எல்லாமே ஹூப் ஸ்ட்ரெயினா தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் டயமெட்ரிக்கல். 3 டைமென்ஷனல் டயமெட்ரிக் இருக்கிறதுனால டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். தேர் இஸ் நோ எனி டேர்ம் ஆஃப் ஹூப் லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இட் இஸ் கம்ப்ளீட்லி டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் தான் டெவலப் ஆகும். ஏன்னா எல்லா டைரக்ஷன்லயும் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப தின் ஸ்பெரிக்கல் ஷெல். டைம் என்னாச்சு? 12:40 தான் ஆகுது, இன்னும் டைம் இருக்குல்ல. ஓகே, இதான் தின் ஸ்பெரிக்கல் ஷெல். இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்ல கட் பண்ணி எடுத்தனா, ஏதோ ஒரு டயமெட்ரிக்கலா நான் கட் பண்ணி எடுத்தனா, உள்ளுக்குள்ள எனக்கு என்ன ஆக்ட் ஆகுது? ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுமா? ஸோ அந்த ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷன்ல எனக்கு என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ள பாக்குற மீன்ஸ் எல்லாமே என்ன ப்ரெஷர். ஓகே, அந்த ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷனுக்கு என்ன பண்ணுது? கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் ப்ரெஷர். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது? ஃபுல்லா எல்லாத்தையும் பிடிச்சி அழுத்திட்டே இருக்கா? அப்படி அழுத்துறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு ஃபுல்லாவே என்னன்னா கம்ப்ளீட்லி ப்ரெஷரைஸ்டா இருக்கு. அந்த ப்ரெஷர் வந்து ஃபுல்லா அந்த ஏரியாக்கு என்னன்னா நார்மலா இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ இதை வந்து கட் பண்ண செக்ஷனா, இந்த கட் பண்ண செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து பாக்குறேன். ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா this is the hoop stress. ஓகேவா? ஹூப் ஸ்ட்ரெஸ் இந்த எவ்ரி டைரக்ட் எல்லா சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் இந்த ஆக்ட் ஆகக்கூடிய ஹூப் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ ஹியர் சிம்பிளி டயமீட்டர் மட்டும்தாங்கிறதுனால ஸோ 3 டைமென்ஷனுக்கும் வந்து என்னன்னா டயமீட்டர் அப்படின்னா ஃபுல்லா டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, டயமெட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் டெவலப் ஆகும். அப்ப அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸா? ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏரியா மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ P into pi/4 d square is equals to resting force என்ன? சிக்மா ஹூப் into the அந்த ஏரியா அவுட்டர் பெரிஃபெரியில சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் எடுக்கணும். pi d தான சர்க்கம்ஃபரன்ஸ் into its thickness வந்து t. ஓகே ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஹூப் இஸ் ஈக்குவல் டு PD divided by 4t ன்னு வரும். ஓகேவா? ஓகே, இங்க இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த இதுல இருந்து ஒரு எலமெண்ட் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, எலமெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது? என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு? ஒன்லி ஹூப் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஹூப் ஸ்ட்ரெஸ் எல்லா டைரக்ஷனும் வந்து ஹூப்பா தான் இருக்கும். இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா எனக்கு பிங்கிற ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது.
ஓகேவா? ஓகே சரி. இப்போ சிக்மா 1 இப்போ there is no shear stress, no shear stress, no shear stressங்கிறதுனால சிக்மா 1 is equal to எனக்கு என்ன வரும்? சிக்மா h is equal to pd by 4t and sigma 2 is equal to sigma h also sigma h, so pd by அதுவும் 4t தான். ஓகே, sigma 3 is equal to எனக்கு என்னவா இருக்கு? நெகட்டிவ் பிரஷர் கம்ப்ரசிவா இருக்கு. that is equal to compressive. So this is tensile, this is tensile. okay okay அதே மாதிரி sigma 3 வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் because sigma 3 is less than compared to sigma 2, 1. okay, அதனால வந்துன்னா neglected. sigma 3 equal to 0 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா okay, maximum shear stress is equal to tau max 1, 2 என்ன வரும்? 0 இருக்குமா? because sigma 1 is equal to sigma 2ங்கிறதுனால. அதே tau max 2, 3 is equal to 2, 3 னா pd by 4t by 2 வரும். so pd by 18 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் tau max divided by 3, 1. 3, 1 is equal to என்னவா இருக்கும்? அதுவும் வந்து pd by 80 தான் இருக்கும். ஸோ இந்த வந்து 2, 3 இல்ல 3, 1 எது வேணா இருக்கலாம். ஓகே, tau max absolute is equal to tau max absolute is equal to maximum of tau 1, 2, tau 2, 3, tau 3, 1. இது ரெண்டு மூணுலி மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 0, pd by 80, pd by 80 ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ரெண்டுல எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் tau max absolute. ஓகேவா? சரி, இப்போ இதுல என்ன ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு? நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின். ஓகேவா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு? the only one component which is hoop strain. so strain, okay, so strain வந்து பாத்தீங்கன்னா hoop strain in 3 dimensional இருக்கும். ஓகே, அங்க வந்து ஒரு எலிமெண்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா so sigma h, so this is also sigma h. okay, is having a mu and young's modulus இருந்துச்சு அப்படின்னா sigma h is equal to strain h is equal to sigma h divided by e minus mu times sigma h divided by e. so ரெண்டோட வேல்யூ சேம் இருக்கறனால 1 minus mu மட்டும் வரும். ஓகேவா? so pd divided by 4t 1 minus mu மட்டும் வரும். so strain hoop is equal to, so அப்ப volumetric strain or dilatation, dilatation is equal to, so volumetric strain is equal to 3 times the volumetric hoop strain. so volumetric strain is equal to 3pd divided by 4t 1 minus mu. அவ்வளவுதான், சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, இதோட ப்ரெஷர் வெசல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ தின் ப்ரெஷர் வெசல் மட்டும் தான் நம்ம சாப்டர் சிலபஸ்ல இருக்கு. அந்த தின் ப்ரெஷர் வெசல்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல் ரெண்டு மட்டும் தான் இருக்கு. இதுல என்னென்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுதுன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் அண்ட் லான்ச் ஸ்ட்ரெஸ். இது ஸ்பெரிக்கல் ஷெல்ல பாத்தீங்கன்னா வெறும் ஹூப் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் டெவலப் ஆகும். ஓகே, அதோட ஃபார்முலா, ஷியர், ஸ்ட்ரெயின் அண்ட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இதோட வந்து தின் சிலிண்டர்ஸ் ப்ரெஷர் வெசல்ஸ் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ். ஒரு 5 minutes பிரேக் கொடுமா? சாப்டர் 12 கம்ப்ளீட்டட். சார் அப்படியே லாஸ்ட் பேஜ் எழுதுனது வச்சுட்டு போங்க சார். சரி, தேங்க்யூ சார்.
இப்போ மாத்தி வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் நேம்லி பட் நாட் த லீஸ்ட். இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்கு? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கா? இன்னைக்கு டே என்ன? வென்ஸ்டேனா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. எப்படின்னா 3 நாள்ல முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டேக்குள்ள முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்ல சால்வ் பண்ண சண்டேல முடிஞ்சிடும் எல்லாமே. சரிங்களா? இல்லைனாலும் முடிச்சிருவேன். சண்டேனா என்ன டே வருது? என்ன டேட்டு? யார் இருக்கீங்க எங்கூட? பிரசன்ட் சொல்லுங்க. எங்கூட இங்க யார 20 கேட்டுட்டு சார். இருக்கீங்க? 20ல வருதா? சரி. 20னா இது 10 டேஸ் ஆயிடுச்சு. 20 டேஸ் ஆயிடுச்சுங்களா நம்ம ஸ்டார்ட் பண்ணி? 19 டேஸ். 19 டேஸ். அதுல 3 டேஸ் கிளாஸ் எடுக்கல நம்ம. ஒரு நாள் வந்து சொதப்பாயிடுச்சு. 4 டேஸ் வேஸ்ட். அந்த 4 டேஸ் முன்னாடியே கிடைச்சதுன்னா இந்த நேரம் முடிச்சிருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் நல்லா சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் தான் ரிசல்ட் கொடுக்கும். சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, ஹையர் ஸ்டடிஸ் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. ஹலோ, கேக்குதுங்களா? சார் இப்போ கேக்குது சார். அந்த சிக்மா 3 இருக்குன்னா தேர்ட் சிக்மா 1 மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அதுல வந்து சிக்மா 3 பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான் நம்ம தேவைப்படும். ஓகேங்களா? 3 டைமென்ஷனல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா அது சிக்மா ஒய் Z ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆனா மட்டும் தான். அது சிக்மா Z ஆக்சிஸ் வந்து இங்க எதுவுமே, அதாவது பிரஷர் ஆக்ட் ஆகணும். பிரஷர் எல்லா டைரக்ஷன் ஆக்ட் ஆகணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கம்பேர் டு ஹூப் அண்ட் லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸோட என்னன்னா இந்த பிரஷர் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவும் கம்ப்ரசிவா இருக்கிறதுனால என்னன்னா, இது வந்து டென்சைலா இருக்கிறதுனால ஃபெயிலியர் வந்து என்னன்னா அவுட்வர்டா போகும். ஓகேங்களா? பட் இது வந்து கம்ப்ரசிவா இருக்கிறதுனால என்னன்னா, இதனால வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து ஃபெயிலியருக்கு வந்து இது பண்றதுக்கு ரொம்ப மேஜரா இருக்காது. பிகாஸ் ஏன்னா அதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர் டு அந்த மெட்டீரியலுக்கு ஃபெயிலியர் வந்து பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா 3 நம்ம இக்னோர் பண்ணிடுவோம்.
ஏன்னா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் சிக்மா லாஞ்சிடியூடல் ஓகேவா, அது மட்டும் தான் நம்மளுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர்ல ஓகேவா, அது எப்படி அந்த மெட்டீரியல் உடையுது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷரை பத்தி நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. பிகாஸ் அந்த ப்ரெஷர் வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ளீட்லாவே என்னன்னா அந்த ஹூப் அண்ட் லாஞ்ச் டைரக்ஷன்ஸ் வந்து என்னன்னா எனக்கு ஃபெயிலியர் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அது வால்யூமெட்ரிக்கலா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா 2 times த வேல்யூ ஆஃப் ஹூப். அதாவது ஃபிட் கேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாலா இருந்துச்சுன்னா 3 times ஆஃப் த ஹூப் ஸ்ட்ரெயின். சரிங்களா, அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறதா. சிக்மா 3ங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா, பிகாஸ் அது கம்பேர்ட் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப ரொம்ப லெஸ் தென் கம்பேர்ட் டு சிக்மா 2 and 1 விட ரொம்ப சின்னதா இருக்கனால நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படி சொல்லி நம்ம அசம்ஷன் மேக் பண்ணிக்கிறோம். சரிங்களா சார்? அது இல்ல சார், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் நான் கேட்கறேன் சார். சரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,2 இஸ் ஈக்குவல் டு 0. பிகாஸ் ரெண்டோட ஸ்ட்ரெஸ் எனக்கு என்ன இருக்கு, சேமா இருக்கா. 1,2 ஓட ஸ்ட்ரெஸ் எஸ் சார். ஓகேங்களா. அதே 2 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 இது 3 0 அப்படிங்கிறதுனால 2 டிவைட் பை 2 போடுவீங்களா, அப்ப PD by 80. 3,1 அப்படின்னா 1 3 எடுப்பீங்க. 1 3 வந்து 0வா இருக்கு, 1 வந்து 40 இருக்கு. 40 னா 80 மாறிடுமா? ஓகே சார். சொல்லுங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எப்படி சார் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம இதுதான் நம்ம அங்கேயே பார்த்தோம்ல, ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகலனாலுமே ஒரு பிளேன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது என்னன்னா அது மேஜரா இருந்துச்சுன்னா சிக்மா ஆவரேஜ்னு சொல்லி சொன்னது ஞாபகம் இருக்கா? மோர் சர்க்கிள் கூட பார்த்தோமே நம்ம.